எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. நான் என்னுடைய வியூவில் கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுறேன். அது போக நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ், தென் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் இல்லை யாரென்னாலும் ஃபாலோ பண்ணுங்க. பட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ஸ்டடி பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் பிசி ஜுவல்லர்ஸ் பற்றி எழுதியிருக்கிறாங்க. சார், பிசி ஜுவல்லர்ஸோட வேல்யூவேஷன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அந்த செக்டாரில் மற்ற கம்பெனிஸோட கம்பேர் பண்ணுறப்ப பிசி ஜுவல்லர்ஸ் நல்ல வேல்யூவேஷனில் தாங்க இருக்குது. அதே செக்டாரில் இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களுக்கு டெட் டு ஈக்விட்டியை கம்பேர் பண்ணுறப்ப பிசி ஜுவல்லர்ஸ்க்கு டெட் டு ஈக்விட்டி கம்மி தாங்க. என்ன ரிஸ்க் அப்படின்னா, முற்காலங்களில் டெட் கிரீசஸ், தென் ப்ரொமோட்டர் ஷேர்ஸ் எல்லாம் விற்றுருந்தாங்க. இப்போயுமே ரீசெண்ட் குவார்ட்டர்ஸில் ப்ரொமோட்டர்ஸோட ஷேர்ஸ் குறைஞ்ச மாதிரி இருந்தது. இதெல்லாம் தான் காரணம் இன்வெஸ்டர்ஸ் இதில் பெருசாக ஈடுபாடு காட்டாததுக்கு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டெட்டை குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டெட் ஃப்ரீ பிஸ்னஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய வியூ. அடுத்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஒரு குவார்ட்டருக்கு ₹3 அப்படின்னா அது என்ன பேசிஸ்ல ஸ்பிளிட் அப் எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். மெயில்ல டீட்டெயிலா ஸ்பிளிட் அப் போட்டிருப்பாங்க. எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், தென் டாக்ஸஸ் எவ்வளவு, தென் எக்ஸம்டட் இன்கம் எவ்வளவு, தென் ரீபேமெண்ட் எவ்வளவு, தென் ட்ரெஷரி இன்கம் எவ்வளவு அப்படின்றதெல்லாம் விளக்கமா கொடுத்துருப்பாங்க. மெயில செக் பண்ணா நீங்க ஈஸியா அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி என்ன எழுதிருக்காங்கன்னா, பவர் கிரிட்ல டிவிடெண்ட்கான மெயில்லாம் எனக்கு வந்துருச்சு சார், ஆனால் டிவிடெண்ட் கிரெடிட் ஆகல அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. இது சம்பந்தமான கன்சர்ன் எல்லாமே நம்ம ஆர்டிஏ தாங்க கான்டாக்ட் பண்ணோம், ரிஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட். PGInvit பொறுத்த வரைக்கும் powergrid.invit@kfintech.com இதுக்கு நம்ம மெயில் அனுப்ப வேண்டிய தேவை இருக்குங்க. PGInvit டிவிடெண்ட் வரல அப்படின்னா. அதே மாதிரி விப்ரோவுக்கும் டிவிடெண்ட் எனக்கு கிரெடிட் ஆகல அப்படின்ற மாதிரி எழுதிருந்தாங்க. சேம் ப்ராசஸ் தாங்க ஃபாலோ பண்ணணும். ரிஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் தான் கான்டாக்ட் பண்ணணும். அதுக்கு இமெயில் ஐடி einward.ris@kfintech.com. அடுத்து எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் ஐடிசியை தவிர வேற ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. மேபி போர்டு அடிச்சிருக்கலாம், பட் ஐடிசி தான் இருக்கிறதுலே பெஸ்ட் என்னையை பொறுத்த வரைக்கும். எஃப்எம்சிஜிக்கு உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா இதை விட கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷன்ல இருக்கக்கூடிய ஜோதி லேப்ஸ், தென் எம்டிஆர் ஃபுட்ஸ், தென் ஜைடஸ் வெல்னஸஸ், கேஎஸ்சி லிமிடெட், கோட்ரேஜ் அக்ரோவிட் போன்ற நிறுவனங்களை பார்க்கலாம். இதுல ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோட்ரேஜ் அக்ரோவிட் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் டெட் ஜாஸ்தியா இருக்கும். அதே தான் கேஎஸ்சி லிமிடெட் இருக்கும். ப்ரொமோட்டர்ஸோட ஸ்டேக் ரொம்ப கம்மியா இருக்கும். பட் கேஎஸ்சி லிமிடெட்ல கோட்ரேஜ் அக்ரோவிட்டும் ஒரு 4% or 5% பக்கமா ஸ்டேக் வச்சிருக்காங்க. தென் ஜைடஸ் வெல்னஸஸ் பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் ரொம்ப காஸ்ட்லி, பட் இன்டைரக்டா ஜைடஸ் வெல்னஸஸ் பார்க்கலாம் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் மூலமா. தென் ஜோதி லேப்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ பிஸ்னஸ் தாங்க, பட் 24 times earnings. தென் எம்டிஆர் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல நிறுவனம், டெட் ஃப்ரீ நிறுவனம், ஆனால் 30 times earnings பக்கமாக இருக்கும். வெயிட் பண்ணணும், லோயர் லெவலில் கிடைக்காமையும் போகலாம். அடுத்து டிடிகே பிரஸ்டீஜ் பற்றி இருக்கிறாங்க. சூப்பரான பிஸ்னஸ்ங்க. அதாவது கம்பெனியோடைய பேக்கப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பெனி ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ, ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ், நல்ல ப்ரொமோட்டர்ஸும் கூட. பட் லாஸ்ட் 5 years எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேல்ஸ் க்ரோத் இல்லைங்க, டிமாண்ட் இல்லை. ஒரு 52 week லோன்னே சொல்லலாம். 52 week லோ அப்படின்றதோட 5 years லோல இருக்குங்க. சேல்ஸ் க்ரோத் இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் காட்ட முடியல. அதனால பிரைஸ் டு earnings 90 times earnings இருக்கிற மாதிரி தெரியுது. மற்றபடி கம்பெனியோட ஷேர் பிரைஸ் லோயர் லெவலில் தான் இருக்கு. அடுத்து கிளப் மஹிந்திரா பற்றி எழுதியிருக்கிறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 35% கீழே தள்ளி தான் இருக்கு. வேல்யூவேஷன் பார்க்கறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் ஸ்ட்ராங்கான பேக்கப் இருக்கு. மஹேந்திரா குரூப் இருக்காங்க. மஹேந்திரா ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா கிளப் மஹேந்திராவை பார்க்கணும் அப்படின்ற தேவையில்லை. அடுத்து கேட்வே டிஸ்ட்ரிக்ட் பார்க்ஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. கம்பெனி சூப்பரான வேல்யூவேஷன்ல இருக்குங்க. டெட்டும் குறைச்சிருக்கிறாங்க பயங்கரமா. ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ அப்படின்ற ஸ்டேட்டுக்கு வந்த மாதிரி செய்தி. அதுக்காக ஸ்பெஷல் டிவைடெண்ட்லாம் கூட கொடுத்துருக்காங்க. நேற்று எல்லாருக்குமே டிவைடெண்ட் கிரெடிட் ஆயிருக்கும். ஸோ சூப்பராக அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து ஹீரோ மோட்டோ கார்ப் எந்த லெவலில் சார் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த லெவலில், இந்த ப்ரைஸில், அந்த ப்ரைஸில் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் இல்லைங்க. நம்ம நாம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்காது. யூடியூபாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய நாம்ஸாக இருக்கட்டும். ஸோ வேல்யூவேஷன் நல்லா இருக்கு, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. கம்பெனிக்கு பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். ஏத்தர் இருக்கு, ஆயிலஸ் மோட்டார்ஸ் இருக்கு, கையில் பணம் நிறையா இருக்கு. ஸோ பிஸ்னஸை அக்வயர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப்பு. ஃபினான்ஷியல் இயர் 27ல ஒரு மாடரேஷன் இருக்கலாம் சேல்ஸில். தென் 28, 29ல எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஷேர் ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும். அது ஹீரோவுக்கு இல்லைங்க, எந்த கம்பெனியாக இருந்தாலும் இதுதான் சினாரியோ. அடுத்து ஜிஓசிஎல் பற்றி எழுதியிருக்கிறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூக்கு ரொம்ப கீழே தள்ளி இருக்கே சார், ஹிந்துஜா குரூப் ப்ரமோட்டர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க.
ப்ரொமோட்டர் எல்லாம் ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் தாங்க, பட் சேல்ஸ் க்ரோத் பெருசாக காட்டின மாதிரி தெரியல. தென் ஹிந்துஜா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஈடுபாடு எதில் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் தான். வேர்ல்டு ஃபுல்லாக நாங்கள் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்கை பண்ணுவோம் அப்படின்னு முற்காலங்களில் ஹிந்துஜா குரூப்போடைய சேர்மனே சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் நான் பெரும்பாலும் இண்டஸ்இன் மட்டும்தான் பார்க்கறது ஹிந்துஜா குழுமத்தில். அசோக் லேலாண்டை கூட பார்க்கறது இல்லை, டிஎம்சிவி நம்மள்கிட்ட கிடைச்சதுனால. என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா ரீசெண்ட் குவார்ட்டர்ஸில் எஃப்ஐஐ சடனாக என்ட்ரி கொடுத்த மாதிரி தெரியுது. ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ், பட் நீண்ட ஆண்டுகள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து எம்ஓஎஃப்எஸ்எல் பற்றி எழுதியிருக்கிறாங்க. சார் ஏன் பயங்கரமா கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நம்ம முற்காலங்களே டிஸ்கஸ் பண்ணாங்க, ஒரு 10 days முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஏஞ்சல் ஒன், பிஎஸ்சி, க்ரோ, இந்த நிறுவனங்கள் எல்லாமே பயங்கரமா அடி வாங்கியிருக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல. பர்சனலா நான் வந்து எந்த புரோக்கரேஜ் நிறுவனத்தை கன்சிடர் பண்றது இல்லை, பட் இந்த நார்ம்ஸ், ஆர்பிஐ உடைய நார்ம்ஸ், அதாவது கேபிட்டல் மார்க்கெட் எக்ஸ்போஷர் நார்ம்ஸ் எல்லாம் ஆர்பிஐ டைட்டன் பண்ணிட்டாங்க வித் எஃபெக்ட் ஃப்ரம் April 1, 2026 அப்படின்ற செய்தியை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஷேர் மட்டும் விழுவல, இந்த செக்டர்ல எல்லா ஷேருமே கீழே விழதான் செய்யுது. அடுத்து ஜம்மு காஷ்மீர் பேங்க் பத்தி எழுதியிருக்கிறாங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன் நல்லா இருக்குங்க, இப்பயுமே புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கும். பர்சனலா நான் அதுல ஈடுபாடு காட்டுறது இல்லைங்க. எனக்கு இதை விட நல்ல வேல்யூவேஷன்ல கர்நாடகா பேங்க் இருக்கு, ஸோ அதை கன்சிடர் பண்ணிடுவேன். ரெண்டுமே ஸ்மால் கேப் தான், ரெண்டுமே புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. அடுத்து கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட் பற்றி எழுதியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் வந்து ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. நமக்கு ப்ரமோட்டர் யாரு அப்படின்றது தெரியலைங்க, இதுதான் வந்து கன்சர்ன். அதை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்டுக்காக அந்த நிறுவனத்தை பார்க்கணும் அப்படின்ற தேவையும் எனக்கு கிடையாது. ஏற்கனவே பிஜி இன்வீட் இருக்கு, அதுலேயே நல்ல ஈல்டு கிடைக்குது. பிஜி இன்வீட்டோட ஈல்டு அடிச்சுக்கிறதுக்கு வேற யாரும் கிடையாதுங்க. ஈவன் நல்ல பாண்டே எடுத்துக்கிட்டோம்னா 8 to 9% தான் கிடைக்கும். அது போக பிஜி இன்வீட்ல ஒரு 15% ப்ரொமோட்டர் வச்சிருக்காங்க. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஊர் உலகத்துக்கே தெரியும் பிஜி இன்வீட்டுக்கு ப்ரொமோட்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. டிவிடெண்ட் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா லார்ஜ் கேப் கம்பெனிஸ் வந்து லோயர் லெவல்ல கிடைக்குங்க. இப்ப ஏஐ பூம்ல ஐடி எல்லாம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க இல்லையா, ஸோ இதுல லார்ஜ் கேப் நிறுவனங்கள்லாம் லோயர் லெவல்ல பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுவே நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கிடைக்கும். ஒரு 6 or 7 yearsல அவங்க மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிறப்போ உங்களுக்கு அப்ரிசியேஷனும் கிடைக்கும். அடுத்து ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா காட்டிட்டு, பட் வேல்யூவேஷன் அதிகமா இருக்குங்க. எஃப்ஐஐஸ் அவங்களோட ஸ்டேக்கையும் கூட்டிட்டு எல்லாம் நல்ல விஷயம் தான், பட் வேல்யூவேஷன் ஜாஸ்தியா இருக்கு. இதை கம்பேர் பண்றப்ப எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் சீப்பான வேல்யூவேஷன்ல இருக்கு. அதே மாதிரி பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் 1.5 times புக்கு கீழே இருக்கு. தென் கேன்ஃபின் ஹோம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுவும் ஒரு 15 times ஏர்னிங்ஸ்குள்ள தான் இருக்கு, பட் பிரைஸ் டு புக் 2 விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது எல்லாத்த விட சீப்பான வேல்யூவேஷன்ல ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் இருக்கு, பட் க்ரோத் ரொம்ப 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 ஸ்லோவாக தான் இருக்கும். அடுத்து பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி எழுதியிருக்கிறாங்க ஒரு நண்பர். லாஸ்ட் 1 yearல 42% பக்கமாக கீழே இறங்கியிருக்குங்க. 42% விழுந்ததுக்கு அப்புறமும் கூட அது ஹையர் வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. டெட் அதிகமாக இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் பூரா காட்டியிருக்கிறாங்க, ஷேர் ப்ரைஸை அடிச்சிருக்கிறாங்க. சரி, ஹையர் லெவலில் மாட்டினவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் கேள்வி. ஹையர் லெவலில் லெசர் குவான்டிட்டிஸ் கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆவரேஜ் பண்ணி பயங்கரமா கீழே இறக்கிடலாம் ஆவரேஜ் ஷேர் பிரைஸ். அதாவது லெசர் குவான்டிட்டி கன்சிடர் பண்ணோம்னா மறுபடியும் லெசர் குவான்டிட்டி கன்சிடர் பண்ணாலே ஆவரேஜ் ஷேர் பிரைஸை இறக்கிடலாம். ஹையர் லெவல்ல ஹையர் குவான்டிட்டி கன்சிடர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்றதாங்க பெஸ்ட். என்ன காரணம் அப்படின்னா எப்போ இது டர்ன் அரௌண்ட் ஆகும் அப்படின்றது தெரியாது. ஸோ ஃபர்தராக ஃபண்டை இன்ஃபியூஸ் பண்ணால் இன்னும் எவ்வளோ காலம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றத யோசிச்சுங்க. ஸோ ஹையர் லெவலில் உள்ள போயிருந்தீங்க அப்படின்னா பெட்டர் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்காக பார்க்கறது பெஸ்ட். அடுத்து ஆக்மி சோலார் பற்றி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. கம்பெனியை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. அது டெட் டு ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப அதிகம், 2 times விட அதிகமாக இருக்கு. அது போக பிரைஸ் டு ஏர்னிங்ஸும் 30 times ஏர்னிங்ஸ் பக்கமாக இருக்கு. இவ்வளோ வேல்யூவேஷன் கொடுக்கறதுக்கு சுஸ்லானையோ இல்லை டாடா பவரையோ இல்லை டொரண்ட் பவரையோ கூட பார்க்கலாம். அடுத்து வால்சந்த் நகர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற நிறுவனத்தை பற்றி எழுதியிருக்காங்க. அந்த நிறுவனத்தை பற்றி எனக்கு தெரியலைங்க, பட் பி பார்த்தோம்னா நெகட்டிவ்ல காட்டும். பி இல்லை அப்படின்னு அர்த்தம், நெகட்டிவ் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்னா. இதையும் ஒரு கேள்வியாக கேட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி என்ன ஏதுன்னு தெரியாத நிறுவனங்களுக்குள்ள போய் மாட்டிக்கிறது நல்லதே கிடையாது. டெட் டு ஈக்விட்டியும் 0.5 இருக்கு, ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்து இன்னைக்கு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் 2025 துவக்கத்துல இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் ஆரம்பிச்சு எல்லாரு கூடயும் ட்ரேட் டீல் போட்டுட்டு இருந்தார் இல்லையா, எல்லாத்தையும் கலைங்க, எல்லா கோட்டையும் அலைங்க அப்படின்னு சொல்லி யுஎஸ் சுப்ரீம் கோர்ட்டு நேற்று தீர்ப்பு வழங்குற மாதிரி செய்தி. இதற்கு மத்தியில ட்ரம்ப் அவர்கள் வந்து அனைத்து நாடுகளுக்கும் டேரிஃப், ஒரு 10% டேரிஃப் அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கிறாரு. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் செக்டார் ஸ்பெசிபிக் டேரிஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருந்திருப்பாரு. அதாவது ஸ்டீலு, அலுமினியம், செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரீட்டைன் ஆகுற மாதிரி செய்தி. டேரிஃபை பொறுத்த வரைக்கும் அன்சர்டனிட்டி தொடர்ந்து கண்டினியூ ஆகுதுங்க, கிளாரிட்டி இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் டேரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $175 பில்லியன் பக்கமா கலெக்ட் பண்ண மாதிரி கூட இன்னைக்கு செய்தி மின்ட்ல பத்திரிகையில வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி திருப்பி கொடுப்பாங்களா இல்லை எப்படி அதெல்லாம் போகும் அப்படின்றது தெரியல.
கேள்விகள் எப்படி வந்திருந்தது அப்படின்னா, ட்ரம்ப் அவர்களுடைய ரெசிப்ரோக்கல் டேரிஃப் கோடெல்லாம் அழைக்க சொல்லிட்டாங்க இல்லையா சுப்ரீம் கோர்ட், இதனால கோல்ட் பிரைஸ் கீழே விழுமா அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. இன்னைக்கு கோல்ட் பிரைஸ் ஏறிடுச்சுங்க. என்ன காரணம் அப்படின்னா, யுஎஸ் ஈரான் அவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய டென்ஷன், அதுவும் கூட ஒரு காரணமா இருக்கலாம். பட் இந்த டேரிஃப்லயே ஒரு கிளாரிட்டி இல்லை, அதுலயே அன்சர்டனிட்டி கண்டினியூ ஆகுது. அதனாலயும் கோல்ட் பிரைஸ் மேல ஏறி இருக்கலாம். இன்னைக்கு ஒரு 260 ரூபாய் ஏறி இருக்குங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 14,680. இதெல்லாம் தான் இன்னைக்கு முக்கியமா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா முதலீடுகள்ல எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.